என் பொண்ணு கல்யாணம் நடக்கல, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கல, எங்க வீட்டுல என் பேத்திக்கு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இன்னும் ஒரு வரன் கூட சரியா அமையல அப்படின்னு சொல்றவாளுக்கு இது கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சின்ன டவுட் கூட வேண்டாம். 100% இது பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பவர்ஃபுல்லான மந்திரங்களும் அது இல்லாம எளிய பரிகாரங்களும் நான் சொல்ல போறேன் இந்த பதிவுல. எளிய பரிகாரங்கள்லாம் வீட்டுல உட்கார்ந்த மாதிரியே செய்யறது, செலவே இல்லாம பண்ணுறது, ஆனா மிகுந்த பயன் தரக்கூடியது, ரொம்ப எளிமையான ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து நீங்க இணைந்திருக்கணும் ஓம்கார் ஜோதியோட. அப்பதான் உங்களுக்கு இந்த பதிவினுடைய முழுமையும் பார்த்து அதற்கேற்ற மாதிரி நடந்து நமக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். முதலாவதான மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சுயம்வர பார்வதி மந்திரம். பார்வதி தேவிக்கு துர்வாசரால அருளப்பட்ட மந்திரம். சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும், அவரே ஒரு ஆண்டி, அவர் எப்படி கல்யாணம் பண்ணிப்பார்? அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தபஸ் இருந்து இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா பார்வதி தேவி. தனக்கு விருப்பமான மாப்பிள்ளை அமையணும், காதல்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு, ஆரம்ப காலத்துல முதல் காதலே பாருங்க பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேல. அதனால இப்பவும் காதலர்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். இதை சுவாமியோட படத்தை எடுத்து வச்சுட்டு கார்த்தால் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், படத்தை எடுத்து வச்சு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து சங்கல்பம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பேரு இது, என்னோட அப்பா அம்மாவோட பேரு, என்னோட கோத்திரம் என்ன தெரிஞ்சதுன்னா, என்னோட நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு 108 நாளைக்கு 1008 முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சங்கல்பம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வழிபட மறந்துடக்கூடாது. சரியா? இந்த மந்திரத்தை அத்தனை முறை உச்சரிக்கிறேன்னு சொல்லி அவள்கிட்ட வேண்டிக்கணும். ஏன்னா அம்மா அப்பா பண்றதை விட நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தான் தேடிக்கணும் வழி அப்படின்னு. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அம்மா அப்பாவே பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் இல்லையா? அடுத்ததாக இதை மட்டும் சொல்லி நடந்துருமே அப்புறம் என்ன அப்படின்னாலும் நம்ம அடிஷனலா என்ன பண்ணுவோம், சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு மைலேஜ் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மந்திரம், இது ரொம்ப பவர்ஃபுல். முடிஞ்ச அளவுக்கு இதை சும்மா இருக்கும் போதே சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது.